அவங்க எனக்கு உரிய நீதி வாங்கித்தாங்க. எனக்கு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. விதவை சான்று வச்சு வேலை கொடுங்க. நான் காசும் பணம் யாரையும் நான் கேட்கல. எனக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அரசு வேலை கொடுங்க, நான் உழைச்சு சாப்பிடுறேன்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும், எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க. அந்த உரிய டாக்டர் 3 பேரையும் விடாதீங்க, நீ யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு வந்து 2022ல ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்ததுக்கு நான் வந்து பக்கத்துல உள்ள ஒரு மருத்துவர்கிட்ட ஊசி போட போறேன். அங்க ஊசி போட்டு 2-3 நாளே எனக்கு கட்டி வந்துருச்சு இடுப்புல. தொடைப்பகுதிக்கு மேல பின்னாடி கட்டி வந்துருச்சு. அதுக்கு நான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அந்த டாக்டர் இல்ல. 1 வாரம் 10 நாள் போறேன். அங்க வந்து ஒரு கம்பவுண்டர் 2 பேர் இருக்காங்க. நாங்க வந்து கிழிச்சு சலம் எடுக்கிறோம். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலியமா எடுக்கிறோம்ங்கிறாங்க. நான் பயந்துட்டேன். ஏன்னா வந்து அவங்க கம்பவுண்டர் சார பார்க்க முடியல 10 நாளா. அப்ப என்ன பண்ணேன்னா, என்னுடைய உறவினர் ஒருத்தங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் எனக்கு வந்து இது ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அவர் வந்து சிவா கிளினிக் முத்தையான்ட்டு நத்தத்துல பழைய கனடா பேங்க் பின்னாடி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அப்ப வந்து எனக்கு நாள் ஊசி போடுறாங்க. மறுநாள் என்னை வந்து கிழிச்சு அந்த கட்டியை கிழிச்சு சலம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்ப என்னுடைய பொண்ணுக்கு வயசு 9, என் பையனுடைய வயசு 11. எங்க பாப்பாவை எந்த நர்ஸும் இல்ல. பாப்பாவை பிடிச்சுக்க சொல்லிட்டு அந்த குழியா இருக்கிற இடத்துல சலத்தை கிழிச்சு எடுத்துட்டு கட்டிய ஏதோ லிக்யூட் மருந்து நிறைய கொடன்னு ஊத்தி என்னுடைய தொடைப்பகுதியை குலுக்கி அந்த மருந்தை ஊத்துனாங்க. அப்பயே நான் கேட்டேன், என்ன சார் நீங்க பண்றீங்க அப்படின்னாங்க. இல்லம்மா, இப்படி குலுக்கி மருந்து ஊத்துனாதான் உன்னுடைய புண்ணு சீக்கிரம் ஆறுங்கிறாங்க. நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. மறுநாள் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய ரத்தம் வந்து அந்த கிழிச்ச பகுதியில பின்புறமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. 3வது நாள் வந்து நர்ஸா என்னையால நடக்க முடியல. கால் சுத்தமா ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. எங்க அம்மா வந்து கேக்குறாங்க, அவர் அப்பா வந்து போலி மருத்துவர்னு எங்களுக்கு தெரியாது. எங்க ஊருக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். ஏன்னா என் மருமையை இறந்துட்டாங்க. என் கணவர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல அவங்க ஒரு வைத்தியம் பண்ணுவா, நான் ஒரு வைத்தியம் பண்ணுவேன், உங்க பொண்ணு நாளைக்கு இறந்தா என்னைய கேட்க கூடாதுன்னு மிரட்டவும் எங்க அம்மா பயந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நாங்க திருப்பி ட்ரீட்மெண்ட் போயில என்னுடைய கால் சுத்தமா செயலிழந்துருச்சு. எடுத்து நடக்கவே முடியல. அப்புறம் நாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கல, சார் இது மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து என்னால கால் நடக்க முடியல. அவரே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசுறாரு. அப்ப நான் போட்ட ஊசி செப்டிக் ஆயிடுச்சோ அப்படிங்கிறாரு. அப்பவே நான் பயந்துட்டேன். அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா வந்து என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணு கணவர் இல்லைன்னாலும் தச்சு துணிமணி வித்துனாலும் பிள்ளைங்களை வளர்த்துச்சு, நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு வந்து கேக்குறாங்க. அப்ப பயந்துட்டு அவர் எழுதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நாங்க கீழச்செவில்பட்டி போறோம். நான் பிறந்த ஊரு. அங்கிருந்து சிவகங்கை ஜிஹெச் போனோம். 1 வாரம் என்னால வலி தாங்க முடியல. டாக்டர்கிட்ட நான் வலி தாங்க முடியலைங்கோ மதுரை ஜிஹெச் என்னை அனுப்புறாங்க. மதுரை ஜிஹெச்ல என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உங்க ரத்த குழாய் அடைச்சிருச்சு, உங்க காலை ரிமூவ் பண்ணணுமா, நீங்க வந்து அந்த காலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சாதாரணமா எடுத்தா மூட்டுக்கு கீழே தான் இது எடுக்கிற மாதிரி வரும்னு அவங்க சொன்னாங்க. அதுக்குள்ளேயே எங்க அம்மா அப்பாட்ட அந்த போலி மருத்துவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில பொய் சொல்றாங்க, நீங்க வந்து பொன்னமராதி, அதாவது மாவட்டம் பொன்னமராதி அழகேசுங்கிற டாக்டர் துர்கா ஹாஸ்பிட்டல் அங்க எப்படிட்டு போங்கன்னு குழாய் அடைச்சிருச்சு, கால் செயலிழந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இவர் வந்து 21 நாள் என்னை வச்சிருந்தாரு. அந்த துர்கா ஹாஸ்பிட்டல்ல என்னை வச்சிருக்காங்க. அவங்க மதுரையிலே எடுத்திருந்தாங்கன்னா மூட்டுக்கு கீழே எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு அரசாங்கத்துல கிடக்குற கவர்மெண்ட் கால்லயே நான் நடந்துருவேன். அந்த டாக்டர் 21 நாள் வச்சிருந்துட்டு, நானா என் காலு பேட் ஸ்மெல் அடிக்குது, கருத்துருச்சு, என்னையால ஒவ்வ முடியல, வாட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் காலை எடுக்கணுங்கிறாங்க. அப்பயும் எங்க அம்மா அப்பாட்ட சைன் வாங்கல அவங்க. துர்கா மல்டி ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா அப்பாட்டே அவங்க சைன் வாங்கல. என்னைய முடியலைன்னு பார்க்க வந்த உறவுக்காரங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறாங்க. நான் கால் எடுக்க போறாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கல, அப்படி மடிச்சு அந்த கையெழுத்து போடுற இடத்துல மட்டும்தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. என்ன எழுதியிருக்காங்க கூட எங்களுக்கு இன்னியார வரையும் தெரியாது. எதுக்காக வந்திருக்கீங்க அதை சுருக்கமா சொல்லுங்க. இவ்வளவு கதையெல்லாம் நீங்க சொல்றதுக்கு டாபிக் மட்டும் இப்ப எனக்கு என்னன்னா, நான் வந்து இவங்க 3 பேருங்களையும் நுகர்வோர்ல கேஸ் போட்டிருக்கேன் சார். ஆனா வந்து இப்ப வந்து நாங்க வந்து எப்ப இந்த போலி மருத்துவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணா அவங்க வந்து எங்க கேஸ் விஷயமா அரெஸ்ட் பண்ணல, கவர்மெண்ட் டாக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. FIR நாங்க போடுங்கன்னு இப்ப வந்து நான் சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் என் பிள்ளைங்களை வந்து டிசம்பர் 25ஆம் தேதி இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க நத்தம் ஸ்டேஷன்ல போய் FIR போட சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் 3 மருத்துவர்கள் மீதும். ஆனா அதுல இருந்து நாங்க போய் இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை பார்த்தோம். அம்மா நாங்க விசாரிச்சு சொல்றோம்னு சொன்னாங்க. டெய்லி என் பையன் போறாங்க. அது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. என்ன அவங்க வந்து FIR போடவும் இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்ல. டெய்லி என் பையன் போயிட்டு வர, எங்களால அலைய முடியல. அந்த 3 டாக்டருக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்னைய மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த 3 டாக்டர் மேல CM சார்,
நீங்க வந்து 4.5 வருஷம் ஆச்சு சார். நான் போராடுறேன் சார். நானும் என் பிள்ளைங்களும். தயவு செய்து அவங்க எனக்கு உரிய நீதி வாங்கித்தாங்க. எனக்கு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த 5 என் கணவர் இறந்ததுல இருந்து ஆதரவற்ற விதவை சான்று வச்சு வேலை கொடுங்க. நான் காசு பணம் யாரையும் நான் கேட்கல. எனக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அரசு வேலை கொடுங்க. நான் உழைச்சு சாப்பிடுறதே சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும். எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க. அந்த உரிய டாக்டர் 3 பேரையும் விடாதீங்க. நீ யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.